ஒரு விஷயம் தெரியுமா? 2000 வருடங்களாக ஒரு இடம் மண்ணுக்குள் புதைந்து கிடந்தது. பலர் அது உண்மையிலேயே இருந்ததா என்று சந்தேகப்பட்டார்கள். ஏனெனில் அந்த இடம் பற்றி வேதாகமத்தில் மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் 2004ஆம் ஆண்டு எருசலேம் நகரத்தில் நடந்த ஒரு சாதாரண கட்டுமான வேலை உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்தது. அந்த நாள் சில தொழிலாளர்கள் சாலையை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று அவர்களுடைய கருவி கல்லில் பலமாக மோதியது. முதலில் அது சாதாரண பழைய சுவர் என்று நினைத்தார்கள். ஆனால் மெதுவாக தோண்ட ஆரம்பித்தபோது அங்கே பெரிய பழமையான படிக்கட்டுகள் தெரிய ஆரம்பித்தது. இதனால் உடனே தொல்பொருள் ஆய்வாளர்கள் அங்கே வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து தோண்டியபோது அதிர்ச்சியான ஒரு உண்மை வெளிவந்தது. அது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த சிலோவாம் குளம் என்று பலர் நம்ப ஆரம்பித்தார்கள். இந்த குளம் இயேசு காலத்தில் இருந்ததாக வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஒரு குருடனுக்கு இயேசு பார்வை கொடுத்த பிறகு போய் சிலோவாம் குளத்தில் கழுவு என்று சொன்ன இடம் இதுதான் என்று கூறப்படுகிறது. பல வருடங்களாக சிலர் இது வெறும் கதைதான் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது அதே இடம் மண்ணுக்குள்ளிருந்து வெளியே வந்திருந்தது. அதை பார்த்த ஆய்வாளர்கள் கூட அதிர்ச்சியடைந்தார்கள். ஏனெனில் அந்த இடத்தின் அமைப்பு, பழைய கற்கள், படிக்கட்டுகள் எல்லாமே இயேசு வாழ்ந்த காலத்தோடு பொருந்தியதாக இருந்தது. இந்த செய்தி வெளியான பிறகு உலகம் முழுவதுமிருந்து மக்கள் அந்த இடத்தை பார்க்க வர ஆரம்பித்தார்கள். சிலர் இது வேதாகமத்தின் உண்மைக்கு ஆதாரம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் இன்னும் ஆய்வுகள் தேவை என்று கூறினார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. 2000 வருடங்களாக மறைந்திருந்த ஒரு இடம் திடீரென்று உலகத்தின் முன் வந்தது. இன்றுவரை எருசலேமில் இருக்கும் அந்த இடம் வேதாகம வரலாற்றின் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது.